ஆண்டவரே இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்ற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுப்பா, நாங்கள் கேட்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் நாம் ஒரு செய்தியை கேட்டோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன வாரத்தில் நாம் செய்தி என்ன கேட்டோங்க? கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக உலகத்தில் சிருஷ்டியில் ஒரு முக்கியமான காரியத்தை உண்டாக்கினார். அது என்ன? விதை. அல்லேலூயா. என்னத்தை உண்டாக்கினாருங்க? விதை. வானத்தை உண்டாக்கி அதுக்கு விதை உண்டாகட்டும் என்று சொல்லலை, பூமியை உண்டாக்கி அதுக்கு விதை உண்டாகட்டும் என்று சொல்லலை, வெளிச்சத்தை உண்டாக்கி விதை உண்டாகட்டும் என்று சொல்லலை, தண்ணீர்களை உண்டாக்கி விதைகள் உண்டாகட்டும் என்று சொல்லலை. ஆனால் மர செடி கொடிகள் முதல் கொண்டு, அல்லேலூயா, மர செடி கொடி முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் விதைகள் உண்டாயிருக்கட்டும், விதைகள் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி என்ன செய்தாருங்க? விதைகளை உண்டாக்கினார். அன்பான தேவ ஜனமே, நமக்கு புரிந்த பாஷையில் சொல்ல வேண்டுமானால் வித்து உண்டாகட்டும், அல்லாவிட்டால் விதைகள் உண்டாகட்டும். இந்த விதை என்பது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவ ஜாதிகளின் பிரகாரமாக அவைகள் தங்களே தாங்கள் பிறப்பிக்கும்படியா. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? ஒரு வாட்டி ஆண்டு பேசிட்டாரு, அந்த வார்த்தையானது அந்த விதைக்குள்ள அமைந்து விட்டது. திரும்பிய ஆண்டு சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே தன்னை சிருஷ்டித்து கொள்ளும். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு செடிக்குள்ளும், ஒவ்வொரு மரத்துக்குள்ளும், ஒவ்வொரு கனிக்குள்ளும் ஒவ்வொரு விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதை என்பது பலமான காரியம். அதே போல மிருக ஜீவன்களுக்கு விதை இருக்கிறது, பறவை ஜீவன்களுக்கு விதை இருக்கிறது, மனுஷ ஜீவனுக்கும் விதை இருக்கிறது. அந்த வித்து தான் மனுஷர்கள். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நாம் யாவரும் கூட நம் தகப்பன் தாயாருடைய வித்தாய் இருக்கிறோம் இந்த பூமியில். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒருவேளை தேவன் வித்தென்பதை உருவாக்காமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில் ஏறக்குறைய பார்க்கும்போது பல தலைமுறைகள் நின்று போயிருக்கும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் இப்படிதான் இருக்கணும். அந்தந்த ஜாதியை பிறப்பிக்கத்தக்கதான விதையை கொடுத்தார். இது என்னங்க? இயல்பாக, அதாவது இயற்கையின் பிரகாரமான வித்து. இயற்கையின் வித்துக்கு என்ன இருக்குது? தன்னை போல உருவாக்குற தன்மை. நான் உங்களுக்கு பல காரியத்தை கடந்த வாரத்திலேயே நான் சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்ல விரும்பலை. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இந்த வித்து என்பது தனக்குள் அடங்கியிருக்கிற சுபாவத்தை அது என்ன செய்கிறதுங்க? மரமாக, செடியாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறதா இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல ஹைப்ரிட் வெரைட்டிஸ்ங்க வந்துருச்சு. விதை இல்லாத டொமேட்டோ, விதை இல்லாத திராட்சை பழம், விதை இல்லாத பப்பாயா. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க, ஏராளமான பெண்களுக்கு பிள்ளைகள் பெறாததுக்கு காரணம் என்னென்னா இந்த ஹைப்ரிட் வெரைட்டியை சாப்பிட்றதுனால தானா. ஏன்னா இது ஒரு விதமான கெமிக்கலில் செய்யப்படுகிறதான காரியங்கள் நிமித்தமாக அது விதைகள் இல்லாமல் செய்யப்படுது. அது அப்படியாப்பட்டதான ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியாக செய்யப்படுறதுனால அதை புசிக்கிறவங்களுக்கு கூட பிள்ளைகள் இல்லாமல் போகுது. அது எத்தனை உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் அன்பான தேவ ஜனமே, தேவன் சிருஷ்டிக்கும் போது வித்தோடு தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அல்லேலூயா. முதலாவதாக இயற்கை சம்பந்தப்பட்ட வித்து. அது என்னத்தை காண்பிக்கிறது? தன்னை போல, தன்னுடைய இனத்தை போல பலதை பிறப்பிக்க வல்லமை உடையது. அதான் வித்து. ரெண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை என்றதான விதை, அல்லாவிட்டால் வித்து. தேவனுடைய வித்து தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு நேராய் அனுப்புகிறார். இந்த விதையானது என்ன செய்கிறதா? புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அது கொடுக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையாகவும் மாறுது. அப்படின்னா பலவீனமாக வர விசுவாசி, வேதனையோடு வர விசுவாசி, தேவையோடு வர விசுவாசி, பசியோடு வருகிற மனுஷனுக்கு
ஆத்துமத்தின் தாகத்தையும் பசியும் தணிக்கக்கூடிய ஒரு என்ன இருக்குதுங்க, தகுதி எதுக்கு இருக்குதுன்னா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அது என்ன செய்யுது, நம்மளை திருப்தி அடைய செய்து. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதுக்கெல்லாம் ஏங்கி வந்தனோ அந்த ஏக்கத்தெல்லாம் நிறைவேறிச்சேன்றதான திருப்தி. புசிக்கிறவனுக்கு ஆகாரம் அது ஆகாரமாய் மாறிவிடுது. அதே நேரத்தில் புசித்து திருப்தி அடைந்தவனுக்கு, பலன் அடைந்தவனுக்கு விதையாகவும் மாறுகிறது. இந்த வசனம் வெறும் நமக்கு ஆகாரமாக மாறிவிடுமானால் அடுத்த தலைமுறையை வாழ்க்கை வாழ வைக்க முடியாது. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற விசுவாசிகள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, நான் சபைக்கு வருகிறேன், எனக்கு ஏதோ ஒரு லாபம் வேணும், நான் சாப்பிட்றேன், நான் சந்தோஷம் அடைகிறேன், நான் சுகத்தை பெறுறேன், நான் ஆசீர்வாதத்தை பெறேன், அதோடு எனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களானா அடுத்த தலைமுறைக்கு ஆகாரம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இல்லாமல் போகுமானா அடுத்த தலைமுறைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும் சொல்லப்படுது. நிலங்கள் இல்லாமல் போகவிட்டால் விவசாயிகள் இல்லாமல் போயிடுவாங்கன்றாங்க. ஆகையாலேயே இன்றைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஏராளமான லேண்டை அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்றதுக்காகவே அது என்ன பண்ணியிருக்குதுங்க, சாப்பிட முடியும். அதே போல தான் நீங்கள் சாப்பிட்டு எனக்கு தேவன் ஆசீர்வதிச்சிட்டார், எனக்கு போதும் என்று சொல்லி திருப்தி அடைந்து வீட்டில் உட்கார்ந்துட்டா அது என்ன ஆகாதுங்க, அது பிரயோஜனம் ஆகாது. அன்பான தேவ ஜனமே, இந்த வசனம் என்றதான வார்த்தை விதையானது என்ன பண்ணுங்க, அடுத்த தலைமுறைக்குள்ள விதைக்கணும். நீ விதைச்சா அது வாக்குத்தத்தமாக மாறும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க, ஜீவன் பிழைப்பார்கள். இரண்டாவதாக இந்த வார்த்தை சுவிசேஷமாய் மாறிடும், நல் வார்த்தைகளாய் அவர்களுக்கு மாறும். அவர்கள் பலவீனம் அடையும் போது அது பலன் ஊக்குவித்து அவர்களை வளர செய்யும். மூன்றாவதாக இந்த வார்த்தையானது பல ஆத்துமத்தை ரட்சிக்கும். அல்லேலூயா. ஆகையால இந்த வசனமாய் இருக்கிற விதையை நாம் விதைத்தாகணும். விதைக்கிறது நம்முடைய வேலை, பலன் கொடுக்கிறது யாரது வேலைங்க, தேவனுடைய வேலை. அல்லேலூயா. விளைய செய்கிறது கர்த்தருடைய வேலை. பல நேரத்தில் என்னுடைய ஆரம்ப விசுவாச வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் பார்க்கும்போது கர்த்தர் ஆவியில் நிரப்பின உடனே சுவிசேஷத்தை சொல்லணுன்றதான ஒரு பாரம். அந்த பாரம் வந்த உடனே எந்தெல்லாம் இடம் கிடைச்சிச்சோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ண ஆரம்பித்தோம், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தோம். அந்நாட்களில் போகும்போது வசனம் முழுமையாக, வேதத்தை முழுமையாக தெரியாது. பைபிள் என்னங்க தெரியாது, எந்தெந்த அதிகாரத்தை எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு சொல்லணும் தெரியாது. வயசும் பத்தலை, அனுபவமும் பத்தலை, ஞானமும் இருக்கலை. ஆனால் ஒரு வாஞ்சை இருந்துச்சு, எப்படி ஆகிலும் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், எனக்கு வாழ்க்கை கொடுத்த தேவனுக்கு ஏதாவது செய்யணும், போய் ஊழியம் செய்ய போவோம். அந்நாட்களில் போகும்போது போய் ஏசாமியை நம்புங்க, ஏசாமியை நம்புங்க, ஏசாமியை நம்புங்கன்னு வீடு வீடாக போய் சொல்லிட்டு வருவோம். சொல்லிட்டு வர அந்நாட்களில் பார்க்கும்போது பலர் கேட்குவாங்க, ஜோம் பண்ணிக்குவாங்க, அடுத்த வாரம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இப்படி மாதங்க போச்சு, வருஷங்க போச்சு. சில நேரத்தில் யோசிப்பேன், என்னைக்கு இதெல்லாம் ஆத்மாவாக மாறுறது. நம்ம போய் சத்தியம் சொல்கிறோம், ஆனால் அவங்க கேட்குறாங்க, திரும்பி அவங்க சர்ச்சுக்கும் வர்றதில்ல, ஆண்டுக்கும் தான் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கல. அப்போ நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. போய் சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு காலம் வந்துச்சு, விதைக்காத இடங்கள்லேருந்து கர்த்தர் ஆத்துமாக்களை என்ன பண்ண ஆரம்பிச்சாருங்க, கொண்டு வர ஆரம்பித்தார். ஆத்துமாக்களை தேவன் திருளாய் கொண்டு வர ஆரம்பித்தார். இன்றைக்கு வசனத்தை சொல்லும் போதே அநேகர் தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, விதைக்கிறவன் சோர்ந்து போகக்கூடாது. ஆகையால தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், காலை நேரத்திலையும் விதை, மாலை நேரத்திலையும் விதை. எந்த நேரத்தின் விதை அது என்ன பண்ணுங்க, அது உனக்கு பிரயோஜனப்படும்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா.
நம்ம வேலை என்ன? நம்ம போய் பூமியில விளைய செய்ய வேண்டும், அல்லாவிட்டால் விவசாயம் செய்ய வேண்டும், வசனத்தை விதைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் திரளான உலகத்தில் போய் நீங்கள் ஊழியம் செய்யாமல் போகலாம், சுவிசேஷத்தை சொல்லாமல் போகலாம். உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், உனக்கு என்று சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, சகோதர சகோதரி இருக்கிறார்கள், உன் வீதி இருக்கிறது, உன் எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளுக்கு ஆகிலும் நீங்கள் கடந்து போய் என்ன செய்யணுங்க? முடிகிற அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த சுவிசேஷம் நம் மேல் விழுந்த பாரம் என்று சொன்னேன். அல்லாவிட்டால் நன்றி கடன். அல்லேலூயா. ஒரு பேங்க்ல லோன் வாங்கினா அந்த லோனுக்கு நம்ம என்ன செய்கிறோங்க? என் கடனுக்கு, என் கஷ்ட நேரத்தில் கொடுத்த இந்த பணத்திற்கு நான் சேர்த்து ஒரு வட்டியோடு கொடுக்குறேன்னு கொடுக்குறோமா இல்லைங்களா? ஆனால் இயேசு நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் இந்த வாழ்க்கைக்கு, இந்த மேன்மை, இந்த கனத்திற்கு கொடுத்ததான இந்த நித்திய வாழ்க்கைக்கு நாம் என்ன கடன் செலுத்தி கொண்டிருக்கிறோம்? என்ன நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம்? செத்து மறந்து போகத்தக்கதான நம்மை, இந்த உலகமும் இந்த சமுதாயம் மதிக்காத நம்மை இன்றைக்கு பேரும் புகழும் கொடுத்து, ஆஸ்தியும் அந்தஸ்தியும் கொடுத்து, கனமும் புகழ்ச்சியும் கொடுத்து, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நம்மளை உயர்த்தினதான இந்த வார்த்தைக்கு, இந்த தேவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? நாம் பெற்ற வசனத்தை பிறருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எப்பேற்பட்டதான ஏழையாக இருந்தால் கூட அவன் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, மத்தியான நேரத்தில் போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் கூழாவது குடிக்கிறீங்களா சாமின்னு கேட்பான், கொஞ்சம் கஞ்சாவது குடிக்கிறீங்களா சாமின்னு கேட்பான். ஏன் தெரியுங்களா? அவன் வீட்டில் இருக்கிறத அவன் கொடுப்பான். இது என்னங்க? இந்திய கலாச்சாரம். ஆனால் நாம் பெற்றதான வசனத்தை நாம் எத்தனை பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நீங்கள் சொல்ல, எனக்கு அவ்வளோ வசனம் தெரியாது. தெரிஞ்சதை சொல்லு. உன் வாயை திற, கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. திறக்கிறது உன் வேலை, அங்கே நிறைவேற்றுது தேவனுடைய வேலை. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். படித்த மேதாவிகள் சம்பாதித்த ஆத்துமாக்களை காட்டிலும் படிக்காத பாமரர்கள் சம்பாதித்த ஆத்துமா தான் ஏராளம். அல்லேலூயா. ஞானமும் புத்தி உள்ள சாஸ்திரிகள் சம்பாதித்ததான ஆத்துமாக்களை காட்டிலும் பேதைகளும் ஒன்றும் அறியாதவர்கள் ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்கள் ஏராளம். வாய்களை திறக்க வேண்டியது உன்னுடைய வேலை, அதை நிரப்பி நடத்த வேண்டியது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால வசனமாயிருக்கிற விதையை சாப்பிட மாற்றும் கூடாது, விதைக்கணும் கூட. அல்லேலூயா. அப்பதான் அடுத்த தலைமுறை என்ன செய்யுங்க? தலை தூக்கி நிற்கும். இன்னைக்கு நாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும் போதே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுங்க? நீ கற்றுக்கொண்ட வசனங்களை சொல்லி 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 வள. அது நீடித்த காலத்துக்கு பின்பாக உன் பிள்ளைகளை குணசாலிகளாக, நல்ல குணம் பெற்றவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. அவர்கள் ஆட்டம் ஆடிக்கொண்டு அவர் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், அது தேவ பக்தியில் அதை நடத்தும். அடுத்ததாக நாம் மூன்றாவது விதமான விதையை குறித்து இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். இன்றைக்கு வாசிங்க என்னோடு கூட கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குதத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. போதும் ವಾಸಿಪಾ. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಆತನು ನಿನ್ನ ಸಂತತಿಗಳಿಗೆ ಎಂದು ಹೇಳಿ ಅನೇಕರನ್ನು ಸೂಚಿಸದೆ ನಿನ್ನ ಸಂತತಿ ಎಂದು ಹೇಳಿ ಒಬ್ಬನನ್ನೇ ಸೂಚಿಸುತ್ತಾನೆ. ಆ ಒಬ್ಬನು அல்லேலூயா. இங்கே சந்ததின்னு போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழியில் பார்க்கும்போது வித்து என்று சொல்லப்படுகிறது, விதை. உன்னுடைய விதையை நான் ஆசீர்வதிப்பேன், விதைகளை அல்லாவிட்டால் வித்துக்களை என்று சொல்லலை.
இங்க என்ன சொல்லப்படுது? உன்னுடைய விதையை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வித்து என்று சொல்லும் போது இது கிறிஸ்து இயேசுவை காண்பிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக வாக்குத்தத்தமான வித்து. அல்லேலூயா. வாக்குத்தத்தமான விதை, அதுதான் கிறிஸ்து இயேசு. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, அப்பா நான் உன் விதையை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த சந்ததியில ஒருவர் வருவார், அவரால் ஆசீர்வாதம் இருக்கும். அவர் யாரா? வாக்குத்தத்தத்தின் விதை. இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தின் விதை. வாக்குத்தத்தம் என்றால் என்ன? ஒரு காரியத்தை ப்ராமிஸ் பண்றது, வாக்கு கொடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்பாக பல வாக்குமொழிகளை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு என்ன பண்ணுற, அக்கௌண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறோம், கேஸ் விலை குறைக்கிறோம், என்னங்க இன்னும் வந்துட்டு என்ன பண்ணுறோம், பேங்க்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 1000 ரூபாய் போடுறேன். இதெல்லாம் என்னங்க, வாக்குமொழிகள். அன்பான தேவ ஜனமே, தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. வானம் பூமியும் மாறும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகாதுங்க, மாறாது. அந்த மாறாத தேவன் என்ன செய்தாரு? வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் ஒரு விதையில வைத்து அனுப்பினார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த வாரத்தில் ஒரு விதை கொடுக்குறேன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த விதை பேர் வாக்குத்தத்த விதை. அந்த வாக்குத்தத்த விதையை நீங்கள் போய் வீட்டில் போடுறீங்க, அது ஒரு செடியை உண்டாக்குது. நாளைக்கு காத்தாலேருந்து அது மலர ஆரம்பிக்குது, அல்லாவிட்டால் துளிர்க்க ஆரம்பிக்குது. முதல் வரும்போது ஒரு வாக்குத்தத்தம் வருது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அந்த வாக்குத்தத்தத்தை நீ படித்த உடனே உன்னுடைய வீடு வாசலெல்லாம் விஸ்தாரமாகுதுன்னு யோசிச்சுக்கோங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்தானத்தை பெரியவனாக ஆக்குவேன். 2வது நாள் ஒரு இலை விடுதுன்னு யோசிச்சுக்கோங்க. அதை நீ வாசித்த உடனே உன் பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. 3வது நாள் நீ வாக்குத்தத்தத்தான வசனத்தை உணர் இலை விடுது. அந்த இலையை படிக்கும் போது நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரியவனாக்குவேன் என்று சொன்ன உடனே, அதை படித்த உடனே உன் ஊர்லேயே நீ பெரியவனாயிட்டேன்னு யோசிச்சுக்கோங்க. இதுதான் வாக்குத்தத்தமான விதை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விதை எந்த மனுஷனுக்கு கிடைக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்குள்ள இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறும். அந்த எல்லாம் நிறைவேறக்கூடிய வல்லமை உடைய ஒரு விதைதான் இயேசு கிறிஸ்து. அவரை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்தார். அன்பான தேவ ஜனமே, ஆனால் நாம் பார்க்க போகிறோம், இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு முன்பாக பல தலைமுறைகளுக்கு முன்பாக வாக்களிக்கப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் கிறிஸ்து இயேசு. நாம் யோசிக்கிறது போல ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக அநேக தேவர்களை போல ஒரு தேவனாய் பிறந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் மரித்து அவர் சரித்திரத்தை உண்டாக்கி சுவாமியாய் ஆராதிக்கப்படல. அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அங்கதான் முதலாவது இந்த வாக்குத்தத்த வித்தை குறித்து, அல்லாவிட்டால் வாக்குத்தத்த விதையை குறித்து பேசப்படுகிறது. வாசிங்க என்னோடு கூட. ಆದಿಯಾಗಮத்தின் புத்தகம் 3 ನಿನಗೂ ಈ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗತ್ತನ ಉರುವಾಗುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ಈಕೆಯ ಸಂತಾನವು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು, ನೀನು ಅದನ್ನ ಹಿಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ ಎಂದು ಹೇಳಿದನು. அன்பான தேவ ஜனமே, இதுதான் முதலாவது வாக்குத்தத்தமான விதை. இது எங்க கொடுக்கப்படுதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டதான வார்த்தை. யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னா, இந்த ஏவாளுக்கு, ஏமாந்து போன ஏவாளுக்கு. இந்த ஏவாள் இந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அல்லாவிட்டால் அதை நம்பி என்ன செய்தா என்று கேட்டீங்கன்னா, அவளுடைய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, இந்த கனியின் விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு. உடனே அவன் என்ன செய்யறாங்க, அதை தெரியாம அவன் என்ன பண்ணிடுறான், அதை சாப்பிட்டுறான்.
அவ சாப்பிட்டுட்டு அவ கணவனுக்கு கொடுத்துட்றான். என்ன ஆச்சு? முழு உலகத்துக்கும் சாபம் வந்துருச்சு, முழு உலகத்துக்கும் மரணம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஏமாந்து போய் மகிமையை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து, பரதேசை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து இருக்கிறதான இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ இழந்துட்டேன்னு கவலைப்படாத, உனக்குள் ஒரு வித்தை உண்டாக்குவேன். அந்த வித்தானது என்ன செய்யும்? இந்த ஏமாற்றினதான இந்த சர்ப்பத்தின் தலையை மிதைக்கும். ஹல்லேலூயா. நான் இந்த விதைக்கும் அந்த விதைக்கும் நான் வைராக்கியத்தை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஆகையால நீ கவலைப்படாத, இதுதான் உன்னுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தோல்வி. பெண்களே, நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஐயோ எனக்கு யார் இருக்கிறாங்க, என் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிடுச்சு, நான் ஏமாந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில பலதை இழந்துட்டேன் என்று சொல்லி யோசித்தா, எது வரைக்கும் உன் வாழ்க்கையில இயேசு வராமல் இருக்கிறாரோ அது வரைக்கும் உன் வாழ்க்கையில தோல்விதான், ஏமாந்து போனவங்க தான். ஆனா இயேசு சுவாமி என்றுதான அந்த வித்தின் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில வந்த பின்பு நீ யார் இல்லைங்க, தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. இதுவரைக்குமான தோல்விகள் கடைசி அடைந்தது. இனிமேல் உனக்கு வருகிறதெல்லாம் வெற்றிதான். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உனக்கு தோல்வியை கொண்டு வந்த யாவனையும் அவர் காலின் கீழே போட்டு நசுக்குவார். அல்லேலூயா. உனக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எந்த வித்தா இருந்தாலும் அந்த வித்துக்கு விரோதத்தை உண்டாக்குவார். ஏன்? உனக்குள் நான் ஒரு வித்தை உண்டாக்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கலாத்தியருக்கு எழுந்தான நிருபத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து தகுந்த காலத்தில் என்ன செய்தாராங்க? ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுந்தான நிருபம், அதில் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக 4ஆம் அதிகாரம், அதில் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிங்க. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிங்க, வாசிங்க 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அது வரைக்கும் நீ இதை செய் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ அதை செய் நீ ரட்சிக்கப்படுவாய். மோசேயுடைய பிரமாணத்தின் பிரகாரம் என்ன இருந்துச்சுங்க? எல்லாவற்றையும் செய்தாதான் ரட்சிப்பு. நீ பாவம் செய்தியா, ஒரு ஆடை கொண்டு வந்து பலி கொடுக்கணும். நீ ஒருவேளை தெரியாமல் குற்ற நிவாரணி பலி செலுத்த வேண்டும். நீ மாடை அடிக்க வேண்டும். நீ புறாவை கொண்டு வரணும். இப்படி பல காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் அன்பான தேவ ஜனமே, ஏற்ற காலத்தில் தேவன் என்ன பண்ணாருங்களாங்க? அவர் குமாரனை அனுப்பி வைத்து, நீ இனி எந்த பிரமாணத்தையும், அதாவது பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தை எல்லாம் அவருக்குள்ளவே நிறைவேற்றிட்டார். இனி நீ என்ன இல்லைங்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு யூத தேவாலயத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டரே நான் உம்மை பார்க்க முடியாதவன், ஆண்டரே என்னுடைய அக்கிரமம் அதிகமாக இருக்குது, இப்படி தான் போனான். ஆனா நீங்களும் நானும் எப்படி வருகிறோம் கேட்டீங்கன்னா, தலை நிமிர்ந்து வருகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வருகிறோம். எதற்கு? என் தேவன் என்னை தலை குனிய வைக்கல, தலை நிமிர்ந்த எல்லா இடத்திலையும் தலை நிமிர்க வைத்தார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை தான் யாருக்கு கொடுத்தார் என்றால், ஏவாளுக்கு என்ன பண்ணாருங்க? வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் பாவத்தை, நான் குற்றத்தை, எந்த பாவம் மனுஷனை சாபத்துக்குள்ளும் தேவனுக்கு தூரமாய் கொண்டு வந்துச்சோ, அதே பாவத்தை ஜெயிக்கும்படியா உன் வித்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவளுக்கு அத்தனை பேருக்கு என்ன இருக்குதுங்க? இந்த பாவத்தின் குற்றத்தின் மேல் குற்றமாய் இருக்கிறதான மனசாட்சி எடுத்து நல் மனசாட்சி கொடுத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த வாக்குத்தத்த விதை. அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்மளை வெட்கப்படுத்தினதான பிசாசு. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வரும் வரைக்கும்
காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பிசாஸ் போய் என்னென்ன சொல்லிட்டு இருந்தான்? பாபு சரியில்லை, சிஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை. இப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான்? காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவனுக்கு இதே கோரஸ் தான். போய் 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 சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் யோபின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுங்க? பிசாஸ் போய் தேவ சமூகத்தில் நின்று யோபை பற்றி குறை சொன்னான்னு சொல்லுது. இதே தான் அவன் வேலை, சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பின்பு அவன் என்ன பண்ணாருங்க? அவனுக்கு என்ன ஆச்சுங்க? திரும்பியும் பரலோகத்தில் என்ட்ரி இல்லை. ஏன் என்ட்ரி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வாட்டி நம்முடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமாக தன் ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் சுத்திகரித்து நமக்காக பரிந்து பேசுகிறதான ரத்தத்தை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. பிசாசை என்ன பண்ணிட்டாராம்? குற்றம் சுமத்துறவனை ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16:20. ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು ಶೀಘ್ರವಾಗಿ ಸೈತಾನನನ್ನು அல்லேலூயா. இப்போ பிசாசு எங்க இருக்கிறாங்க? காலின் கீழே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவன் தலையை நசுக்கிட்டாரு. இப்போ அவன் வால் யார் கால் கிட்ட மாட்டின்னு இருக்குதான்? நம்ம கிட்ட மாட்டின்னு இருக்குது. கொஞ்சம் துடிச்சுன்னு இருக்குது, சீக்கிரத்தில் நசுக்கிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் பிசாசுக்கு பயந்தவர்கள் இன்றைக்கு பிசாசை பார்த்து என்ன பண்ணுறோம்? சவால் இடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இயேசு நாமத்தில் ஓடி போடா பிசாசேனா ஓடி போயிடும். கக்லாத்தி ஓடாதுங்க, எலி ஓடாது, பள்ளி கூட ஓடாது. ஆனால் பிசாசே ஓடி போடானா ஓடிடும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இருட்டாக இருக்கிற ரூமில் பிசாஸ் பிடிச்சிக்குவானா, கதவு சும்மா இப்படி ஆடிச்சுன்னா பிசாஸ் இருப்பானா, காலியாக இருக்கிற இடத்துல பிசாஸ் இருப்பானா, ராத்திரியில் ஒண்டியாக நடந்தால் பிசாஸ் இருப்பானா. நீ கட்டளை கொடுத்தா ஓடுவான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எங்கத்துல வாங்கி கொடுத்தார் ஆண்டவர்னு கேட்டிங்கன்னா, ஏவாளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் இது பண்ணுவோம்பான்னு. ஏன்னா ரொம்ப பயந்த ஆளுங்களே யாருங்க? சகோதரிமாருங்க தான். என்னங்க ரொம்ப சீக்கிரம் பயந்துடுறவங்க அவங்க தான். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, அவங்களுக்கு தான் சொன்னாராம், உன்னை பயமுடுத்தினான் பாரு அவன் என்ன பண்ணுவேன்? நீ காலின் கீழே போட்டு மிதச்சிருவேன், அவனை நசுக்கிடுவேன் அவனை சொன்னார். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பா அம்மா கூட சொல்லுவாங்களோ இல்லையோ, நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் நசிக்கிறேன். இப்போ நம்மளை யாரோ ஒருத்தர் கேலி பரிகாசம் பண்ணுறான்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம ரோட்டில் போகும்போது புருஷன்ட்ட வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த வழியாக போகக்கூடாது, இன்னொரு வழியாக போக வேண்டியது தானே. அவன் தான் பிரச்சனை பண்ணுறவங்கிறான்னு தெரியுது, ஏன் அந்த பக்கம் போகிறேன்னு கேட்கணும். ஆனால் நம்ம ஆண்டர்கிட்ட போய் சொன்னால் சொல்கிறாரு, அவனை காலின் கீழே போட்டு நசிக்கிறோம். அல்லேலூயா. உன் காலின் கீழே போட்டுறேன். என்ன அழகான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக அவர் யாரா இருக்கிறாருங்க? உனக்கு தோல்வி உண்டாக்குனது எல்லாவற்றையும் ஜெயிக்க வந்ததான வாக்குதத்தமான என்னவா இருக்குதுங்க? வித்தா இருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு உனக்கு ஒரு தைரியம். எது மேல தைரியம்? இனி நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை, அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தலை நிமிர வேண்டிய அவசியம். என்னால் முடியாது, கர்த்தரால் முடியும். என்னால் ஆகாது, என்னால் தேவனால் ஆகும். நான் வெக்கப்பட்டது உண்மை, ஆனால் இன்னைக்கு தலை நிமிர்றேன். நான் தப்பு செய்தேன், ஆனால் தேவன் என்னை தலை நிமிர செய்வார். நான் இப்படியே இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. என்னுடைய பழைய காலம் என்னுடைய எதிர்காலத்தை பாதிக்காது. எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நேற்றைய வாழ்க்கை சீர்கெட்டு இருந்தது, ஆனால் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. இது எதை சொல்ல முடியுங்க? ஒரு கிறிஸ்தவனால தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமாப்பா, அன்னைக்கு நான் பாவியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் இல்லை, இயேசு என்னை ரட்சித்துட்டார், நான் புது மனுஷனாயிட்டேன். நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் உலகத்தை நான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுவான், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க, நான் தலை குனிஞ்சுன்னு தான் எடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தைரியங்க, எவ்வளோ பெரிய நமக்குள்ள தன்னம்பிக்கையை ஊட்டுகிற காரியம். ஆகையால அவர் வாக்குதத்தமான வித்தாக யாருக்கு கொடுக்கப்பட்டாருங்க? ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் அதை நிறைவேற்றினார். ரெண்டாவதாக என்னோடு கூட வாசிங்க அன்பான தேவ ஜனமே,
ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு போதமா வாசிப்பா 12:7 ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು ನಾನು ಈ ದೇಶವನ್ನು ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೆ ಕೊಡುವನು ಅಂದನು. சாக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆபிரகாமை தேவன் அழைத்து சொல்றாரு, அப்பா உன் வித்துக்கு, திரும்ப இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது unto your seed, உன்னுடைய வித்திற்கு நான் இந்த பூமியை சுதந்திரமாய் தருவேன். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாடோடி. நாடோடின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சிங்கன்னா, நம்முடைய தாயகம் ஆந்திராவில் இருக்குதுன்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம இங்கே வந்து என்னத்துக்கு வேலை நிமித்தமாக வந்து இல்லை விவாகம் ஆகி ஏதோ ஒன்று ஆகி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குடிக்கொள்கிறோம். நம்மளுக்கு ஆதார் கார்டு ஆகிலும் ரேஷன் கார்டெல்லாம் எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது. அப்படின்னா நம்ம யாருங்க? நாடோடி, ஊரை விட்டு ஊர் வந்தவன். ஆபிரகாம் நாடோடி. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் நமக்கு ஒரு கொரியா மிஷினரி இருந்தார். என்னங்க, அந்த மிஷினரி வந்து இந்த ஊரில் என்ன பண்ணார்னா பல ப்ராப்பர்ட்டிங்களை வாங்கி சர்ச்சுங்க கட்டினார். அப்பாஜி என்ன பண்ணாருங்க, அநேக பில்டிங்கை கட்டினார். எத்தனை பில்டிங் கட்டினாருன்னு தெரியாது, அத்தனை சர்ச்சுங்க கட்டினார். ஆனால் அன்பான தேவ ஜனமே, எல்லா பத்திரிக்கையிலையும் அவர் பேரும் இருக்கும். ஆனால் அவர் இந்த ஊரை விட்டு போகணும்னா அவர் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கல. அல்லேலூயா. ஒரு நாடோடி வரலாம், இந்த ஊரில் வியாபாரம் செய்யலாம், தங்கி இருக்கலாம், சாப்பிடலாம், சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக அனுபவிக்கலாம். ஆனால் என்னைக்கு கவர்மெண்ட் போன்னு சொல்லுதோ அப்போ போயிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவன் வெறும் இங்கே அனுபவிக்கிறதா அவனுக்கு உரிமை, அவனுக்கு இருக்கிறதுக்கு இங்கே உரிமை இல்லை. இங்கிலீஷ் பிரிட்டிஷர்ஸுங்க இந்த தேசத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏறக்குறைய ஏறக்குறைய 5 நூற்றாண்டுகள் என்ன செய்தாங்க, இந்த தேசத்தில் ஆளுகை செய்தாங்க. 15 நூற்றாண்டு, மன்னிக்கணும், 15 நூற்றாண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த இந்த தேசத்திலே தங்கியிருந்தாங்க, வியாபாரம் செய்தாங்க, என்னங்க வீடுக கட்டிக்கினாங்க, ப்ராப்பர்ட்டிங்க வாங்கினாங்க, தங்கினாங்க. ஆனால் குடிமக்களாக ஆகலை. they were never citizens. அவங்க யாருங்க? இந்தியாவுடைய குடிமக்களாக ஆகலை. அவர்கள் யாராக இருந்தாங்க? வியாபாரிகளாக தான் இருந்தாங்க. அதனால தான் விரட்டப்பட்டாங்க. 1948 என்ன பண்ணாங்க, எல்லாம் பைக்காட் இந்தியான்னு சொன்னாங்க. அப்படின்னா விட்டு போ இந்தியா தேசத்தை. ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? ஏன்னா நீ குடிமகன் அல்ல, நான் குடிமகன், நான் இந்த பூமியில் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த ஆபிரகாம் கூட இப்படிதான் கானான் தேசத்தில், இவர் பிறந்தது ஊர் என்றுதான தேசத்தில், ஆண்டு அனுப்பினது இவரை கானான் தேசத்துக்கு. ஆனால் இந்த கானான் தேசத்துக்கு வரும்போது இந்த கானான்ல என்ன இல்லைங்க, கால் வைக்கிறது கூட இடம் இல்லை. அல்லேலூயா. டென்ட் போட்டு தங்கியிருந்தார். ஆனால் ஆண்டு சொல்றாரு, ஆபிரகாமே நான் இந்த பூமியை உனக்கு தருவேன், உன் வித்துக்கு தருவேன். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னா, அட்ரஸ் இல்லாதவனுக்கு அட்ரஸ் உண்டாக்குறவர். அல்லேலூயா. இடமில்லாதவனுக்கு இடத்தை உண்டாக்குறவர். அவனுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லாதவனுக்கு அடையாள அட்டையா இருக்கிறார். He is our ஆதார் கார்டு, he is our ஐடென்டி கார்டு. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நீ யார் என்று தெரியாதவனுக்கு அடையாளம் உண்டாக்குறவர் இயேசு. ஆகையால இந்த ஆபிரகாம் சொல்றார், நான் உனக்கு தரேன்ப்பா. இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டார் ஆபிரகாம். அடட, எனக்கு என்ன இல்லாத ஒரு இடத்துக்கு வந்தது உடனே எனக்கு இடம்லாம் கிடைச்சு. ஆனால் உன் சந்ததிக்கு கொடுக்குறேன்னாரு. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? சந்ததி இல்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த வித்துல ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விதையில ரகசியம் இருக்கிறது. ஆகையாலதான் அவன் ஆதி முதல் கொண்டு இந்த வாக்குதத்த விதைக்கு விரோதமாவே யுத்தம் செய்து. நீங்க வேதத்துல வாசிப்பீர்களானா
ஏவாளுக்கு தேவன் என்னவோ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. என்னன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு? உன்னுடைய வித்தை நான் ஆசீர்வதிப்பேன், இதனாலதான் பிசாசை ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த விதை வரக்கூடாதபடி, அந்த தலைமுறை முன்னேற்றத்தில் போகக்கூடாதபடி, கிறிஸ்து இயேசு பிறந்துடக்கூடாதபடி பிசாசு என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் தேவ தூதர்களை கொண்டு வந்து மனுஷ பெண்களோடு இணைக்க செய்து ராட்சத பிரிவைகளை உண்டாக்கிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான ஒரு பிரீடு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க நோவாவுடைய காலத்துல என்ன இருந்தாங்களா? ராட்சத பிரிவுகள் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம், பாதி சர்பம், பாதி மனுஷன், பாதி கொருங்கு, பாதி மனுஷன், பாதி சிங்கம், பாதி மனுஷன். இதெல்லாம் வந்துட்டு வெறும் மைத்தாலஜியில், வெறும் கதைகள் அல்ல. இப்பேற்பட்டதான ஒரு இனம் இருந்தது. அதுக்கு சரித்திரமோ அதுக்கு தேவையான என்னங்க எவிடன்ஸ்கள் இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு என்ன செய்தானா, எங்க இந்த வித்துக்கு அடுத்த தலைமுறைகளா வருமானா என்ன ஆயிடுங்க? பரிசுத்த வித்து வந்துருமோ, என்ன அழிச்சிருவானோ என்பதுக்காக பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சானா, முதலாவது ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளையே என்ன பண்ணிட்டான்? காயனை பார்த்து அவன் யோசிச்சான், இவன் தான் கிறிஸ்துவோ என்னவோ, இவனை வச்சு தான் என்னை கொண்டுடுவாரோ என்னவோ, ஆகியால இவனை என்ன பண்ணோம்? இவனை கெடுத்துடணும். இவன் கெட்டு போனான். இவன் கெட்டு போன உடனே இவன் யோசிச்சான், ஒருவேளை இவன் இல்லாத ஆபேலா இருக்குமோ, அப்பனா ஆபேல் ரொம்ப தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறான், அவனை கொன்னுடணும். ஆபேலை கொன்னுட்டான். அல்லேலூயா. காயனை என்ன பண்ணிட்டாங்க? நாடோடியா துரத்திட்டான். ஆயிடுச்சுன்னு நினைச்சான் அவன். அதுக்கு அடுத்துதான் சேத்துடைய சந்ததி பக்தியா வந்துடுச்சு. அவனுடைய சந்ததி பக்தியா வருவதை பார்த்த உடனே இவன் யோசிச்சான், அடட இந்த சந்ததி ரொம்ப தேவனை பக்தி என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த சந்ததி முகாந்திரமா என்ன அழிக்கிறவன் பிறந்துருவானோ என்று சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அவன் தேசத்தில் அந்த அந்நாட்களில் இருக்கிற பெண்களோடு இந்த என்னங்க தேவகுமாரர்கள் வந்து சைனித்து ராட்சத பிரிவுகளை உண்டாக்க ஆரம்பிச்சார். உலகம் என்ன ஆயிடுச்சுங்களாங்க? மோசமான இடமாயிடுச்சு. ஆகியால் தான் நோவாவுடைய ஜலப்பிரவாதம் வந்து என்ன பண்ணுச்சுங்க? மாம்சமான எல்லாவற்றையும் தண்ணீரால் அழைச்சி. அல்லேலூயா. வித்து ஒரு வரக்கூடாது என்பதுக்கு அது நோவாவுடைய காலம் வரைக்கும். அதுக்கப்புறமா ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிறார். ஆபிரகாமுக்கு திரும்ப வாக்குத்தத்தம் கொடுக்குறார். டே, உனக்கு நான் வாக்குத்தத்தமான விதையை கொடுப்பேன், அந்த விதைக்கு தான்பா இந்த பூமியை தரேன்னு. இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அட, நம்ம மறந்து போன எபிசோடு நினைச்சோம், திரும்ப ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிக்கினாரே. இந்த ஆபிரகாமை வச்சு என்ன பண்ண போறாரா இவரு? ஆபிரகாமுக்கு பிள்ளையே கொடுக்கலனா? அல்லேலூயா. எத்தனை நாளா? 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசையை கொண்டு வராரு. என்ன? டே, உன் பொண்டாட்டிக்கு பிறந்தாதான் நான் வித்து, இன்னொரு பெண்ணுக்கு பிறந்தா கூட வித்து தான். அப்போ என்ன பண்ணிடு, அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17:7. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு வித்தை உருவாக்கிட்டாரு. இதனால ஆசீர்வாதம் வரட்டும் அப்படின்னு. என்னங்க? தேவனுக்கு ஹெல்ப்பிங். பல நேரத்தில் நம்ம கூட என்ன பண்ணுவோங்க? தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துப்பார், ஆனால் நம்ம தேவனுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். அதுதான் தப்பு செய்யறது. வாசிங்க. ನಿನಗೂ ನೀ ಸಂತತಿಗೂ ದೇವರಾಗಿರುವೆನೆಂದು ನಾನು ನಿನಗೋಸ್ಕರವು ನಿನ್ನ ಸಂತತಿಯ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன்? உன் வித்துக்கு இந்த பூமியை தருவேன். ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாரு? இப்போ கீழே வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே சரிப்பா, இஸ்மவேலை ஆசீர்வதியும். உடனே அவர் சொல்றாரு, வாசிப்பா அந்த வசனத்தை, நான் இஸ்மவேலால் அல்ல, நான் யாரால உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்? வாசிமா. அதில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய். ஆமா, 19ஆம் வசனம் வாசிமா. மன்னிக்கணும்.
அப்பொழுது தேவன் உன் மனைவியாக உன் மனைவியா இருக்கிற சாராள் நிச்சயமாய் நிச்சயமா ஒரு பிள்ளையை பெறுவாள், ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு பிள்ளையை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். ஈசாக்கு என்று பெயரிடுவாய். என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படியாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்மவேல் ஆசீர்வச்சிருப்பான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் அதை ஆசீர்வதிக்க அல்ல, உன் முதிர் வயதில் இருக்கிறாளே மனைவி சாராளு, அவள் நிமித்தமாக தான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, தாமதிச்சாலும் வாக்குதத்தம் தான். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் நிறைவேற்றலை. நான் கவலையப்படாது, அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் என்றும் மாறாது அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வானமும் பூமியும் கூட மாறிடும், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மாத்திரம் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, மாற்றவே மாட்டாரு. ஒருவேளை மாறினா நம்ம தான் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இந்த வித்தை நான் ஆசீர்வதிப்பேன். இதை தான் சொல்றாரு. எங்க சொல்றாருங்க? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்படுது, உன்னுடைய வித்தை நான் ஆசீர்வதிப்பேன், அதோடு நான் நித்திய உடன்படிக்கை செய்வேன் சொன்னீரே. வித்துக்கள் என்று சொல்லல. வித்துக்கள் என்றால் என்ன? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க தெரியுங்களா? எத்தனை பிள்ளைங்க? 2 சொல்லுங்களேன். எத்தனை மனைவி இருந்தாங்க? 3 மனைவி. வெரி குட். 3 மனைவிங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? சாராளுக்கு ஒரு பிள்ளை ஈசாக், ஆக்காருக்கு ஒரு பிள்ளை இஸ்மவேல், கேத்துராளுக்கு எத்தனை பிள்ளை? 5 பிள்ளை. ஆகையால ஆண்டவர் என்ன சொல்றாரு? வித்துக்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, ஒரு வித்தை ஆசீர்வதிப்பேன். அந்த வித்தே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்கே அவர் பார்த்துட்டாரு, இதெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லப்பா, பர்ஃபெக்ட் ஒன்று வரப்போகுது, அதை வச்சுதான் நான் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பேன். அதை வச்சுதான் யூதர்களை மற்றும் அல்ல அந்நியர்களையும் ஆசீர்வதிப்பேன். அதை வச்சுதான் பணக்காரனை மற்றும் இல்ல ஏழையும் ஆசீர்வதிப்பேன். அதை வச்சுதான் திறனுள்ளவனை மற்றும் அல்ல திறனில்லாதவனையும் ஆசீர்வதிப்பேன். அதை வைத்துதான் தகுதியுடையவனை மற்றும் அல்ல தகுதி இல்லாதவனையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க இந்த வாக்குத்தத்தத்தின் வித்து. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விலையேற பெற்றவர் இவர். இது யாருக்கு கொடுக்கப்படல இந்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு பல பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா எல்லா பிள்ளைக்கு என்ன வரலங்க? இந்த வாசனம் வரல, இந்த ஆசீர்வாதம் வரல. யாருக்கு தான் வந்துச்சுன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் வந்துச்சு, அந்த ஈசாக்கு முகாந்திரமா. ஏன் ஈசாக்கு ஆசீர்வச்சார்னா, அவர் மூலியமா தான் யார் வர போறது? இயேசு சுவாமி வர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வித்து. இதுக்கு தான் வாக்குதத்தமான வித்து என்று சொல்லப்படுது. 3ஆவதாக என்னோடு கூட தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிங்க. 1 சாமுவேல் எழுந்தான புத்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் எழுந்தான புத்தகம் 7ஆம் அதிகாரம். அதுல தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிங்க. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அதுல 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜபாரத்தை 12ஆம் வசனத்துல வாசிச்சிருமா. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிரபாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும்
மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலகினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது. மூன்றாவதாக இந்த வாக்குத்தத்தமான வித்தை குறித்து எங்க சொல்லப்படுதுன்னா தாவீதுக்கு சொல்லப்படுது. பாருங்க, முதலாவது ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான ஏவாளுக்கு சொல்லப்பட்டுச்சு. ரெண்டாவது இந்த வாக்குத்தத்தமான வித்தை குறித்து பிள்ளையே எத்தனையோ வருஷம் இல்லாத கிழவனுக்கு யாரு சொல்லப்படுதுங்க? ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. உனக்குள்ள ஒரு வித்து உண்டாகும், அந்த வித்தை வைத்து தான் நான் ஆசீர்வதிக்கிறேன். மூன்றாவதாக இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா ஏறக்குறைய 14 தலைமுறைக்கு அப்புறமா தாவீதுக்கு சொல்லப்படுது. இந்த தாவீது யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆடு மேய்க்கிற பையன், தகப்பனாலும் தாயாலும் மறக்கப்பட்டவர் என்று சங்கீதம் 68ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. அவர் யார் ஆயிட்டாருங்களாங்க? அதுக்கு பெரிய சரித்திரமே இருக்குது, அது சொல்ல எனக்கு நேரம் கிடையாது. 68ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, தாவீதுடைய அப்பா அம்மா அவரை மறந்துட்டாராம். கணக்கிலே இருக்கல, அவன் கணக்கில் இல்லாத புள்ள, அவன் காட்டில் விடப்பட்ட புள்ள, ஆடு மேய்க்கும்படியாக விட்டுட்டாங்க. எதுக்குமே யோகம். வார்த்தை சொல்லப்படுகிறது, அப்பேற்பட்டதான ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக்குறார். அன்பான தேவஜனமே, இந்த தாவீதுக்கு பல மனைவிமார்கள், பழைய பெண்களால் அவனுக்கு விவாகமாகி ஏறக்குறைய 10 பொண்டாட்டிங்க இருந்தாங்க அவருக்கு. தாவீதுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? 10 பொண்டாட்டிங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுலுடைய மனைவிமார்களை வேற கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், இன்னும் உனக்கு வேணும்னா இன்னும் கூட கொடுக்குறேன்னாரு. அது அந்த காலம், இந்த காலம் இல்லை. இந்த காலத்துலலாம் பாருங்க எவ்வளோ சந்தோஷம் வச்சிருக்கிறாங்க சகோதரர்கள். அந்த காலம் இந்த காலம் கிடையாது. ஒன்றை வச்சு அதுக்கு சோறு போட்டு அதுக்கு துணி வாங்கி கொடுக்கறதுக்கு வாடகை கட்டுறதுக்குள்ளாக மனுஷனுக்கு என்ன ஆயிடுதுங்க? உயிர் வாழ்நாள் போயிடுது. அல்லேலூயா. ஆகையால அதனால தான் கொடுக்கல. இன்னைக்கு ஒன்றை வச்சே சமாளிப்பான்னு. ஆகையால அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கு அத்தனை மனைவிமார்களை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருத்தனுக்கு தான் நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், அந்த ஒருவனை வைத்து தான் உன் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனம் நிலைத்திருக்கும். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் எந்த சிங்காசனம் வேணாலும் காலியா இருக்கும், ஆனா யூதர்களுடைய சிங்காசனம், அதாவது இஸ்ரவேல் தேசத்துல யூத குலத்தின் சிங்கமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவுக்கு வகிக்கப்பட்டதான அந்த சிங்காசனத்துல மற்றும் நிரந்தரமான தலைமுறை ஒன்று இருந்தே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலிருந்து தான் தேவன் என்ன செய்வார்? உலகமெங்கிலும் ஆளுகை செய்வார். இது வாக்குத்தத்தம், நான் சொல்லல, வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் சொல்றாரு, ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜ்யம் இருக்கும், அது நீதி உள்ள ராஜா. நியாயமாய் அவர் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அங்கே யூதாவுக்கு சொல்றார், யூதாவிடத்துல செங்கோல் நீங்காது. யூதாவிடத்துல என்ன பண்ணாதுங்க? ராஜதண்டம் என்ன பண்ணாது? இடைபடாதுன்னு சொல்லுது. ராஜதண்டம் எப்பவுமே யூதா கையிலேயே இருக்கும். அந்த ராஜ தண்டத்தை உடையவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு அடுத்து அவருடைய மகனாக இருக்கிறதான சாலமோன் ஆகிலும் அவருக்கு அடுத்து 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 வருகிற ராஜாங்கள்லாம் தேவனை விட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? தேவனை விட்டாங்க. அந்நிய தேவர்களை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க, பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, பொறுத்து 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 பார்த்தார், மன்னிச்சாரு, சீர்படுத்தினார், தண்டிச்சார், ஏற்றுக்கினார். இப்படியே பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இவங்க அடங்கவே இல்லைங்க. இவனுங்க பாட்டு தொடர்ச்சியாக செய்துட்டே இருந்தாங்க. இந்த ராஜாக்களுடைய வரலாறுல சிங்காசனத்தில் உட்காரக்கூடியவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகோயாக்கின் என்றுதான ஒரு ராஜா. நீங்கள் 2 நாளாகமோ 30ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அவர் தான் கடைசி ராஜா.
அவன் யாரா இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் தாவீது வரலாறா உட்கார வேண்டிய ராஜா, அவன் தான் சந்ததியை உருவாக்கணும். ஆனால் இவன் படித்த அக்கிரமத்தினால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவனையும் இவன் சந்ததியும் முற்று முழுமையும் என்ன பண்ணிட்டாருங்க, பாபிலோன் ராஜாக்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டார். இந்த பாபிலோன் ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனையும் கொன்னுட்டான், இவனுடைய சந்ததியும் கொன்னுட்டான், சந்தானமே இல்லாமல் ஆக்கிட்டான். அல்லேலூயா. மொத்தமாக நம்ம சொல்லணும்னா, சிங்காசனத்தில் தாவீதுக்கு உட்கார்றதுக்கு வம்சமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படின்னா வாக்குதத்தம் முடிஞ்சிடுச்சா? பிசாசம் ரொம்ப குஷி ஆயிட்டான். அடட, நான் என்ன பண்ணிட்டேன், இதோடு வர வேண்டிய வித்தை என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆதாம் காலத்தில் ஏவாளுக்கு சொன்னாரு, அதை எப்படி எப்படியோ ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன், முடியல. எப்படி எப்படியோ பண்ணேன், ஆபிரகாம் வரைக்கும் வந்துட்டாரு. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அதை தடை பண்ண பார்த்தேன், அதுவும் முடியல, அதுவும் வந்துருச்சு. இப்போ இந்த தாவீதுடைய சந்ததியை மாத்திரம் நான் வளர விடவே மாட்டேன்னு அங்கேயே ஜெக்கியாக்கும் என்ன பண்ணிட்டாருங்க, அவனை கொன்னுட்டார், அவன் சந்ததியும் கொன்னுட்டார். முடிஞ்சிடுச்சுன்னு யோசிச்சிட்டான். 400 வருஷம் ஓடிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, 400-500 வருஷம் ஓடிடுச்சு. எல்லாம் அமைதியாயிடுச்சு. இஸ்ரவேல் மக்கள் பல தேசத்துக்கு அவங்க என்ன விட்டாங்க, நாடோடிகளாக போயிட்டாங்க, ஊர் ஊரா அப்படியே கடந்து போயிட்டாங்க. எல்லாம் யோசிச்சாங்க முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் 400 வருஷத்துக்கு பின்பாக ஒரு குடும்பம் மாத்திரம் என்ன ஆயிடுச்சுங்க, அங்கத்துலேருந்து வருது. ஜெருபாபேல் என்ற ஒரு மனுஷன். இந்த ஜெருபாபேல் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருந்து அவன் ஒரு பிள்ளை குட்டியை பிறக்கிறான். பெத்தாலும் என்ன பெரிய விஷயம் கிடையாது. ஜெருபாபேல் ஒரு அவனும் யூதா குலத்துக்கு சேர்ந்தவன், அவனும் பெத்தெடுக்கிறான். சரி ஆவட்டோன்ட்டு விட்டுட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜெருபாபேலுடைய தலைமுறையில் தான் வந்தது யார் என்று கேட்டிங்கன்னா, யோசேப்பும் மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க யார் என்று கேட்டிங்கன்னா, தாவீதுடைய ராஜவம்சத்தில் வந்ததான, அதாவது சாலமோன் வழியா வந்ததான பிள்ளைகளுக்கு பிறந்தவர் அல்ல. இன்னொரு மகன் இருந்தான், நத்தனேல் என்று சொல்லி, நாத்தான் என்று சொல்லி, மன்னிக்கணும், நாத்தான் என்று தானே தாவீதுக்கு இன்னொரு மகன் இருந்தான். அல்லேலூயா. இந்த நாத்தான் என்றுதான சந்ததியில் வந்தவங்க தான் மரியாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குதத்தம், வானமும் பூமியும் மாறும், பிசாசு நரக பாதாளம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு கொடுக்கிற வாக்குதத்தம் நிறைவேறக்கூடாது என்று தடை செய்யலாம், எல்லாவற்றையும் விரோதமாய் கொண்டு வந்து நிறுத்தலாம், எல்லாம் முடிஞ்சிச்சுனே வந்துடும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் இல்லாதவ வைத்து இருக்கும்படியா செய்கிற தேவன். அவர் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குற தேவன். ஆகையால் தான் ஏசாயாக்கு எழுந்தான தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏசாவுடைய அடிமரத்திலிருந்து துளுக்கப்பட்டதான கொம்பு அவர். அடிமரம் என்றால் என்ன தெரியுங்களா? ஒரு மரத்தை முற்று முழுமையா வெட்டி துண்டித்து போட்டு அதை அடிமரமா அடித்தளம் வரைக்கும் வெட்டி போட்டுறது, ஃபுல்லா கீழே வரைக்கும் வெட்டிடுறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே ரோடுகள்லாம் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இந்த ரோடுங்க வரும்போது என்ன பண்ணுவான், மரத்தை ஃபுல்லாக வெட்டிடுவான். வெட்டுறானே, வெட்டிட்டு அந்த வேரையும் எடுத்துட்டானா பரவாயில்ல, வேரை எடுக்காத அதிலேயே விட்டுட்டு மண்ணு பூசி ரோட் போட்டு வந்தான்னு யோசிச்சுக்கோங்க, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா அங்கே ஒரு செடியாக முளைஞ்சிட்டு, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் மரமாக மாறிடும். அது நீ நடு ரோடாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அவர் தான் இயேசு, அவர் தான் என் இயேசு. நம்பிக்கை இல்லாத இடத்துலையும் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறதான தேவன் என் தேவன். நீ யோசிக்கலாம், ஆயிடுச்சு, என் கதை முடிஞ்சிடுச்சு, பிசாசு எல்லா வாசலும் மூடிட்டான், எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இல்லைங்க, இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வாக்குதத்தமான வித்து, அந்த வித்துக்கு என்ன இருக்குதுங்க, விசுவாசம் என்றுதான தண்ணீர் பாஞ்ச உடனே அந்த வித்து துளிர் விட்டு எழும்பி அது மீண்டும் அது காரியத்தை செய்யும். அல்லேலூயா. வேண்டியது ஒன்னே ஒன்று, இந்த வித்து துளிர்க்க விசுவாசம். விசுவாசம்ன்ற வாசனை பட்ட உடனே எத்தனையோ ஆண்டுகள் மறைந்திருக்கிறதான வாக்குதத்தம் கூட எழும்பி நிற்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ன ஆச்சுங்க, அதாவது இந்த மரியாளுடைய வயிற்றுல நாத்தான் வழியாய் வந்ததான மரியாளுக்கு இவர் என்ன ஆயிட்டாருங்க, அங்க சொன்னாங்க பாருங்க வாக்குதத்தம், எங்க
ஆதி ஆகமத்துல ஒரு பெண்ணின் வயிற்றின் வித்தா பிறப்பார். அல்லேலூயா. இங்க யாருடைய வித்துங்க இவரு? பெண்ணுடைய வித்து. இதுவரைக்கும் ஆண்களுடைய வித்துனால தான் பிள்ளைகள் பிறந்தார்கள், ஆண்களால தான் பிள்ளைகளை கொடுக்க முடியும். ஆனா முதல் முறையாக இந்த ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க? 2000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக. அல்லேலூயா. மரியாளுக்கு தேவன் ஒரு வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தையை அவர்கள் அங்கீகரித்த உடனே அந்த வார்த்தை என்ன ஆச்சுங்க? மாம்சமும் இரத்தமும் தரித்தவராக நம் மத்தியில நடமாடினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாருங்க? அந்த தேவனுடைய வித்து. ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நான். இதோடு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, கடந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் என்ன செய்தார்களாம்? உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது அது சரியாக இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் எங்கே அறிந்தார்களோ அதுக்கு சரியான இடத்துல கீழான பகுதியில் ஒரு குகையில் வைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுது அந்த ரத்தம் சொட்டினதோ அந்த பூமியில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த பூமி வெடிக்க ஆரம்பித்தது. அந்த ரத்தம் போய் கரெக்டாக உடன்படிக்கை பெட்டி மேலே விழுந்திருக்குதுன்றாங்க. சரி, இந்த ரத்தத்தை கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களாம்? லேபில் கொடுத்தாராம். லேபில் கொடுத்த உடனே அந்த லேபில் இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்களாம். யாருடையது இந்த ரத்தம்? எங்கிட்டலேருந்து கொண்டு வந்த இந்த ரத்தத்தை? ஏன்னு கேட்டால் இந்த ரத்தத்தில் இன்னும் ஜீவன் இருக்குதுண்ணா. அல்லேலூயா. அந்த ரத்தத்தில் 2000 வருஷத்துக்கு அப்புறமா என்ன இருக்குதுங்களா? ஜீவன் இருக்குதான். இட்ஸ் அ டாக்குமெண்ட், நீங்கள் போய் பார்க்கலாம். நாங்கள் ஜீவன் இருக்குதுண்ணா. ரெண்டாவது சொன்னாங்களாம், இந்த வித்து இந்த மனுஷனுடைய ரத்தத்தில் இது ஒரு தகப்பனும் தாயும் சேர்ந்ததால உருவாக்கப்பட்டதான ரத்தம் கிடையாது. இதுல ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குனுங்க? 23 குரோமோசோம்ஸ் தகப்பன் இடத்துல இருந்து வரணும், 23 குரோமோசோம்ஸ் அம்மா இடத்துல இருந்து வரணும். அப்பதான் 46 குரோமோசோம்ஸ் இருந்தாதான் ஒரு மனுஷன் உருவாக்கப்பட முடியும். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல 20 என்ன இருக்குதுங்களா? 24 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா 23 அம்மாட்டந்து வந்துக்குது, ஒரே ஒரு Y குரோமோசோம் அப்பாட்டந்து வந்திருக்குது. ஒன்று அப்படி வர்றதுக்கு சான்ஸே இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாம்ச சம்பந்தமான பிள்ளை அல்ல, இது தெய்வீக பிள்ளை. அல்லேலூயா. லேபே பயந்துட்டாங்களாம். அவ்வளோ வெளியேற பெற்றதுங்க நம்ம இயேசுடைய ரத்தம். இன்றைக்கும் பேசுக்குரியது நம்முடைய இயேசுடைய ரத்தம். வாக்குத்தத்தமான மகனவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வந்தவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆகியாலதான் மரியாளுடைய கர்ப்பத்தில் என்னவானாருங்க? ஸ்திரீயின் வித்தாய் மாறினார். எது ஆகாதுன்னு யோசித்தாங்களோ அது நடந்தது. இவர்தான் யூதா கோத்திரத்தின் தாவீதின் குமாரனானார் என்று ரோமருக்கு எழுந்தான புத்தகம் அதுல 1ஆம் அதிகாரம் அதுல 3-4 வசனங்களை வாசிக்கும் போது 2-3 வசனங்களை வாசிப்பீர்களானா அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் தாவீதின் வம்சத்தின் பிரகாரமாக அவர் மனுஷகுமாரனாகவும் அவர் தேவனுடைய ஆவியின் நிமித்தமாக தேவகுமாரனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நேரா உடைய வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. அன்பான தேவஜனமே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஆழமான இந்த மாதிரி சத்தியத்துக்கு நான் பேசுறதுல. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருக்கும்ன்றதுனால. ஆனா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி காலத்துல மிகவும் அவசியமானது. வாசிங்க, அதுல அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதில் 2ஆம் அதிகாரம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாசிங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. நசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நசரேன் என்னப்படுவாரார் என்று மன்னிக்கிறோமா, 20ஆம் வசனம் வாசிமா. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர் இறந்து போனார். ஒரு நிமிஷம்.
லூக்கா எழுந்தான சுவிசேஷ புத்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. மன்னிக்கணும், வாசிங்க மன்னிக்கணும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. போதுமா இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தாவீதின் ஊர்ல அவர் என்னவா இருக்கிறாருங்களாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இவர் தாவீதின் குமாரன் என்று கருதப்படுவார் என்பதுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தத்தின் பிரகாரமா அவர் யாரா பிறந்தாருங்களாங்க, தாவீதின் வம்சத்துல அவர் என்ன பண்ணாருங்க, சரியான காலகட்டத்தில் அவர் பிறந்தார் என்று வசனம் சொல்லப்படுகிறது. இவர் தாவீதின் குமாரன் என்று எண்ணப்படுவார் என்பது ஏறக்குறைய என்ன ஆச்சுங்க, ஏறக்குறைய 1000 சில்லற வருஷத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணப்பட்டுச்சுங்க, வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிடுச்சுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிச்சு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, சரி நேரம் கடந்து போகிறபடியால, நமக்கு நேரம் இல்லாதபடியால நான் மீண்டும் அந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதோடு கூட அன்பான தேவ ஜனமே, இவர் தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியா செங்கோலை அவர் கையில ஏந்தபடியாகவே இவர் என்ன பண்ணாருங்க, இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. யாருடைய செங்கோலை வைக்கிறதுக்கு, தாவீதுடைய செங்கோலத்தை பிடிக்கிறதுக்கு. அப்போ மரியாளுடைய வித்தாகவும் தாவீதுடைய வரலாறா வந்ததான மரியாள் சரீர பிரகாரமான மகளாக, அது மட்டும் இல்லாம ஆனா சிங்காசனம் வேணும்னா ராஜரீக வம்சத்துல வரணும். ஆகையால் என்ன பண்ணாருங்க, யோசேப்பு அவருக்கு தகப்பனா இருந்தார். ஆகையால் யோசேப்பும் மரியாதை 2 பேரும் யாரா இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. தேவன் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாருங்க, தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். சரி, இப்போ இந்த வாக்குத்தத்த குமாரனால எனக்கு என்ன லாபம்? இப்போ வாசிங்க கலாத்தியருக்கு எழுந்தான நிருபம், அதுல அதே 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரமா முடிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குதத்தின்படியே சுதந்திரராயும் இருப்பீர்கள். வாசிபா, ನೀವು ಕ್ರಿಸ್ತನವರಾಗಿದ್ದರೆ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯವರು ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ பாக்கியராகிದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. இப்போ இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, நீங்க இயேசு கிறிஸ்துவை உரியவர்களா இருந்தீர்களானா, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தீங்கன்னா, அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தமான விதையானவரை நீங்க அங்கீகரிச்சிருந்தீங்கன்னா, ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க யாருடையவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள். அப்படியானா ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் யாராங்க நீங்க, உரிமையாளர்கள். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா என்னத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம், 7 விதமான ஆசீர்வாதம். நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான 7 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. 1ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அந்த 7 விதமான ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், கர்ப்பத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதம், நிலத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யணுமாங்க, இந்த வாக்குத்தத்தமான குமாரனை நாம் உடையவர்களானோ. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமான விதை நம்ம வாழ்க்கையில வருமானா இந்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்குள்ள நிறைவேறும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அப்படி ஆனால் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான பாழா போன மண்ணு கூட என்ன ஆகுதுங்க, பலன் கொடுக்குற மண்ணா மாறுது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் த மோஸ்ட் பிளெஸ்ட் நேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை காட்டிலும் சின்னது.
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு உலகத்தையே அசைத்து கொண்டிருக்குது. அத்தனை அளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுங்க, அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆர்மி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உலக தேசங்களே பயந்து நிற்கிறாங்க, பெரிய பெரிய தேசங்களே பயந்து நிற்குது. அப்படின்னா அவ்வளோ ஆசீர்வாதம் அதுக்கு எப்படி வந்தது? அவங்க பொருளாதாரம் உலகம் எங்கிலும் இருக்குது. தே ஹேவ் பேங்க்ஸ் ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்டு. உலகமெல்லாம் இஸ்ரவேலர்கள் என்ன இருக்கிறாங்க, யூதர்கள் பேங்க்குங்க வச்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய பேங்க்குங்களுடைய அதிபதி ஃபைனான்சஸ் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓனர்ஸ்ங்க யாருன்னா தே ஆர் ஜூஸ். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னா அவங்க ஜூஸ். பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்ங்க யாருன்னா சினிமா ப்ரொடியூசர்ஸ் யூதர்கள். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்க யாருன்னா யூதர்கள். பெரிய பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டுங்க யாருன்னா தே ஆர் ஜூஸ். பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் யாருன்னா ஜூஸ், யூதர்கள், இந்த யூதா கோத்திரத்துக்கு சேர்ந்தவர்கள். ஏன்? ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? உன் சந்ததிக்கு வேணுமா? உன் வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமாக இருக்கணுமா? வாக்குதத்தமான விதையாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துக்கு உன் வாழ்க்கையில், உன் வீட்டில், உன் எதிர்காலத்தில், உன் அனுதினத்தின் வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடு. இயேசுவை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வை. உன்னை எல்லாவற்றிலையும் ஃபர்ஸ்ட்டில் வைப்பார். உன் பிள்ளைக்கு நீ என்ன கொடுக்குறியோ இல்லையோ இயேசுவை கொடு. அன்பான தேவ ஜனமே, என்னோட ஒரு தாயார் ஜெபம் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோடு பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், நான் என் பிள்ளையை ஜபிக்க வைக்கிறேன், வேதத்தை வாசிக்க வைக்கிறேன், தினந்தோறும் அவங்கள என்னோடு ஜபிக்க வைக்கிறேன். நான் சொன்னேன், அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு? 13 வயசாயிடுச்சு. அவனை ஞானஸ்தானத்துக்காக ரெடி பண்ண. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவன் மேலே கை வச்சு அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டு, உனக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் கிட்ட வந்துருச்சுடா, நீ ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் தெரியுங்களா? 15 வயசு ஆகிறதுக்குள்ளாக அவன் வாழ்க்கை ஆண்டருக்கு கொடுத்தானா 16வது வயசில் அவன் உலகத்துக்கு போகும்போது உலகம் அவனை தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். என் பிள்ளைக்கு பேச வரும்போதே முதல் வார்த்தை வர வேண்டியது இயேசுன்னு வரணும். முதல் வார்த்தை என் பிள்ளை இயேசுன்னு சொல்லணும். அந்த கத்து தரணும். என் பிள்ளை முதல் பாடமாக படிக்கிறது என்னவா இருக்கணுங்க? வேதமாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு முதல் கற்றுத்தருகிறதான கதைகள் என்னவா இருக்கணுங்க? வேதத்தின் கதைகளாக இருக்கணும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரமும் எதன் மேலே ஆதாரப்பட்டிருக்கணும்? வசனத்தின் மேலே ஆதாரப்பட்டிருக்கணும். நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு பக்தி உள்ள சந்ததி, ஒரு பக்தி உள்ள ஒரு வித்து தலைமுறை தலைமுறைக்கும் நீடிக்கும். அதுக்கு ஒரே நம்பிக்கை யார் என்று சொன்னா, வாக்குதத்தமான வித்தை பெற்றுக்கொண்ட நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்க அந்த முயற்சி எடுக்கலனா அடுத்த தலைமுறையில் இயேசு இருக்க மாட்டார். யார் என்று கேட்பார்கள். ஆகையால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, இந்த விதை பரலோகத்திலிருந்து வந்த விதை. இந்த விதை இயேசு கிறிஸ்து என்றுதான வாக்குதத்தமான விதை. இந்த விதை இருந்துச்சுன்னா உனக்கு எல்லா வாக்குதத்தமும் நிறைவேறும், சகல ஆசீர்வாதமும் வரும். யாரோ வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வந்துட்டாலே ஆசீர்வாதம் தான். ஆகையால் இந்த கால வேலையிலுமா ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாரு? இயேசுவே கடைசியாக வச்சுட்டு, இயேசுவே தொழிச்சு போட்டுட்டு, இயேசுவே அங்கீகரிக்காம எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் எங்கே வருங்க? ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு பீரோ இருக்குதுன்னு யோசிச்சுக்க, நிறைய பணம் இருக்குதுன்னு யோசிச்சுக்க, சாவி மாத்திரம் தொழிச்சிட்டேன்னு யோசிச்சுக்க, நீ யாரா இருப்ப? உன் வீட்டில் தான் இருக்கும் பீரோ. நீ ராத்திரியும் பகலும் தூங்காத அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து காவல் காக்கலாம். ஆனால் நீ யாரா இருப்ப? சோத்துக்கு லாட்ரி அடிக்கிற மனுஷனாக இருப்ப. அதுதான் நம்ம நிலைமை. சாவி சின்னது தான், இயேசு தான் அந்த சாவி. அதுதான் அவன் வாக்குதத்தமான விதை. அதை போட்டு திறந்தீனியா உனக்கு பீரோ நிறைய என்ன இருக்குது? ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுல இந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோங்க? அல்பமாக நினைக்கிறோம். ஆகையால் 3வது ஒரு விதை, பரலோகம் கொடுத்த வாக்குதத்தமான விதை. எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த விதையை கெடுக்கும்படியா பல முயற்சி எடுத்தாலும் அவர் உனக்காக எனக்காக இயற்கையோடு உலகத்தோடு பிசாசோடு எல்லா போராட்டங்கள் மத்தியிலுமா அவர் ஜெயித்து வந்தார். கடைசி என்ன தெரியுங்களா? அவரையே அழிச்சிடணும்னு பிசாசு நினைச்சான். என்ன நினைச்சாங்க? இயேசுவை கொன்னுட்டா கதை முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவர் மரித்து அவர் என்ன செய்தாருங்களாங்க?
மரணத்தையும் ஜெயித்து நமக்காக உயிரோடு வந்தார். ஏன்? உன்னையும் என்னையும் வாழ வைக்க. ஆகியால கர்த்தருடைய சமூகத்தில் அன்றே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தீங்களே, நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் யாவரும் எழும்பி நின்று, இதுவரைக்கும் இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லைனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். உன் வாழ்க்கையில் இந்த இயேசுவுக்கு இடம் கொடு. இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படலை, இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்படலைனா, இந்த மாதிரி ஒரு சுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் எந்த ராஜாக்களுக்கு கூட இல்லைங்க. இந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படு, உன் சாபம் ஆசீர்வாதமா மாறும். நான் கதை கட்டலைங்க, நான் ஒரு மதவாதி அல்ல. நான் எதை அனுபவிக்கிறதுலையோ அதை பேசுறதில்ல. என் வாழ்க்கையில் நான் ஒரு தீர்மானம் பண்ண, என்னுடைய 18வது வயசுல நிரூபிக்கப்படாத சத்தியத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆகையால எது வரைக்கும் இந்த வேதம் நான் எனக்கு நிரூபிக்கப்படலையோ அது வரைக்கும் இதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வந்தேன், வசனம் கேட்டேன், ஆனால் நான் ஐ நாட் அக்செப்ட். சத்தியத்துக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த அந்த சத்தியத்துக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன். அன்பான தேவ ஜனமே, இது உண்மையான வார்த்தைகள். ஆகையால உன் சாபம் நீங்கணுமா, உன் பாவம் நீங்கணுமா, உன் கட்டுகள் நீங்கணுமா, உன்னுடைய நம்பிக்கை இல்லாத நிலைமையில நம்பிக்கை வரணுமா, ஒரே ஒரு காரியம் செய், இயேசுவுக்கு முக்கியத்துவத்தை கொடு. உன் இருதயம் என்றுதான களத்துல இயேசுவை விதை. உன் குடும்பம் என்றுதான அந்த பூமியில இயேசு என்றுதான விதையை விதை. உன் விவாகம் என்றுதான வாழ்க்கையில இயேசு என்றுதான விதையை விதை. உன்னுடைய அனுதினத்தின் தொழில்ல இயேசு என்றுதான விதையை விதை. நான் சொல்வேன், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். இனி இடது புறத்துக்கும் வலது புறத்துக்கும் திரும்பி பார்க்காம அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுமா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமான்றே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமான்றே இந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்கவும் அன்றே அதை புரிந்து கொள்ளவும் நீர் இம்மற்றுமா எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்றே இந்த